இன்னும் கொஞ்சம் குடும்ப பொறுப்பு, குடும்ப வேலை, குடும்ப சுமை அப்படின்றது அதிகரிக்கும். வீடு, சொத்து தொடர்பான கவலை அப்படின்றது நிறைய கடகத்துல இருக்கும். நம்ம எப்ப வீடு வாங்குறது? நம்ம அக்கா வீடு வாங்கிட்டா, நம்ம தம்பி வீடு வாங்கிட்டா, நம்ம தங்கச்சி வீடு வாங்கிட்டா, நமக்கு இன்னும் சொந்த வீடு கூட இல்லையே அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். கவலைப்படாதீங்க, வாங்கிடுறதுக்கான நிறைய வாய்ப்பு உண்டு. தாயாரோட நலத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. தண்ணி அதாவது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போகும்போது, கடல்ல போறது, அருவியில குளிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. தண்ணி கிட்ட போறது வேண்டாம். ஏன்னா நீரால் பாதிப்பு உண்டாகும் அப்படின்ற ஒரு பலனும் இருக்கு. ஆக இதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அதுக்கும் மேல உங்களுக்கு பாருங்க, ஏதோ ஒரு விதத்துல இந்த வருஷம் ஒரு குட் லக், ஃபார்ச்சூனு, மேன்மை, முன்னேற்றம், அதிர்ஷ்டம் இது எல்லாமே வருங்க. கடந்த 2.5 வருஷமா நிறைய கஷ்டப்பட்டவங்க இந்த வருஷம் நல்ல பாத்தீங்கன்னா ஒரு யோகம் அப்படின்றது இருக்கதான் செய்து, கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. திடீர் தன பிராப்தி அப்படின்னு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நீங்க குடும்பத்தோடவே இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த அதீத வேலை பலுனால குடும்பத்தோட இணையறதுக்கும், குடும்பத்தோட நல்ல உறவாடுறதுக்கும், குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் நேரம் இல்லாத மாதிரி இருக்கும். வேலையில அதிக ப்ரெஷர்ஸ் இருக்கலாம். இல்ல வீட்லயே பாத்தீங்கன்னா விசேஷம், ஏதாவது உறவுக்காரங்க வர்றது போறது, இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ்னால உங்களால பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம, மனைவியோட, நீங்க கடகராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கணவரோட அதிகம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க.